புரியுதா? நீங்க நினைக்கிற மாதிரி சுலபம் இல்லைங்க. அங்க ஏதாவது ஆகி போச்சுன்னா நான் என்னங்க பண்றது? டாக்குமெண்ட் மாதிரி போட்டு என்ற பொழப்பு தண்டனைக்கு ஆகி போயிருங்க. என்ன பழப்பீங்க? யாரிட்ட வந்து எடுத்து பேசுற? கை நீட்டி பேசுற? தொலைச்சிருவான் பாத்துக்கோ. என்னடா இது? இல்லடா, உங்க முன்னாடி கை நீட்டி பேசுறோம். இதாண்டா எனக்கு உங்ககிட்ட எப்பவும் பிடிக்காது. எடுத்து உன்ன கை நீட்டு. நீ எல்லாம் அடிக்க வேண்டிய ஆளாடா இவன். தூக்கிட்டு போங்கடா. போடா. வாயா இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? கேசவன் அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல A1 FIRல சூரி பேர் தான் இருக்கு. சரி, நானும் யாரையும் உள்ள வச்சு சூரிய வெளிக்கொண்டு ட்ரை பண்ணேன். விஷயம் ஏசிக்கு போயிடுச்சு. அதுக்கு ஒரு 48 hours சூரிய உள்ள வச்சிட்டோம்னா அப்புறம் நானே அவனை வெளில கொண்டு வந்துடுறேன். டேய் வாங்கடாங்க. உனக்கு A1ல ஆளை போடணும்னா நான் தரேன். இவனை கொண்டு போ, இவனை கொண்டு போ, ஏன் மொத்தமா எல்லாரையும் கொண்டு போ. ஆனா சூரிய மட்டும் நீ கேட்காத. அவனை நான் தர மாட்டேன். அவன் எனக்கு கூட பிறந்த தம்பி மாதிரி. எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கான் தெரியுமா? போ. கட்டி ஊத்து. சேர்வா கொடுப்பா. ஆப்லேட் பிரியாணி கொடுப்பா. ஹாஃப் பிளேட் பிரியாணி. உன் பேர் என்ன? என் பேரா திருநெல்வேலி ஜில்லா முனிஞ்சிப்பட்டி கிராமம் பழனியப்பா அழகு சுந்தரம். பின்கோட் நம்பர் மறந்துட்டியா? இல்ல 6274. நிறுத்து. சிங்கிள் டீ குடிக்கிறவன் இவ்வளவு நீல பேரை சொல்லி கூப்பிடுறதுக்குள்ள டீ விலை கூடிரும். அதனால உன் பேரு திருநெல்வேலி ஜில்லா. நிறுத்து. என்ன வைக்கலாம்? பரட்டு தலை. பரட்ட. பரட்ட என்ன பண்ணிட்டு இருக்க? சாமி கும்பிட்டு இருக்கேன். சாமி பரட்ட, இது சாமி ஊர்வலம் கிடையாது, சாவு ஊர்வலம் முடியும். என்ன போய் சொல்றான் அவன்? ஆமா, பணம்னா சுடுகாட்டுக்கு போகுது, பார்த்தா தெரியல. பாய் என்ன பாய் இது? எங்க ஊர்லாம் யாரா செத்தானே எல்லாம் உட்காந்து ஓன்னு அழுவாங்க. ஆமா, எங்க அப்பா செத்தப்ப கூட நானே எங்க அம்மாவும் அழுதுகிட்டே இருந்தோம். அழுது எங்க அம்மா காய்ச்சலே வந்துச்சு தெரியுமா? பரட்ட, நம்ம அழுதா போனவங்க என்ன திரும்பி வந்துட போறாங்க? மனுஷன் வாழும்போது மன நிறைவோடு வாழறனோ இல்லையோ, ஆனா போகும்போதாவது இப்படி எல்லாம் பண்ணா ஆத்மா சாந்தி அடையும்னு தான். அப்பதான் செத்தவங்களும் நம்மளை விட்டு போன மாதிரி நமக்கு தெரியாது. அதான் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஆடி பாடி இப்படி சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. சொந்தக்காரங்க தான் ஆடணுமா? சொந்தக்காரங்க தான் ஆடணும் கிடையாது. ஊர்ல ஒரு அனாதை பணம் ஒழிச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்குன்னு ஒரு ஆத்மா இருக்குல்ல. அதனால தெரியாதவங்களா இருந்தாலும் சுத்தி முத்தி இருக்கவங்க ஆடி பாடி சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க. அதுவும் ஒரு வகையில புண்ணியம் மாதிரி தானே. அப்பா செத்தப்போ நம்ம ஆடலையே, சந்தோஷமா போயிருப்பாரா? பாய்க்கடையில வேலை செஞ்ச நேரம் போக மற்ற இடங்கள்லயும் வேலை செஞ்சு சம்பாரிச்சேன். என்னடா இது, புது ஷூ, புது பேண்ட், புது ஷர்ட், கலக்கர பரட்ட ஆளே மாறிட்ட. ஆமா பாய், நீங்க தான் மாறாம அப்படியே இருக்கீங்க. இந்த மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு சொல்லி சிட்டி தான் சொன்னான். ஓஹோ, இவர் வேலை தானா? ஆமா பாய், நீங்க தான் என் திறமையை யூஸ் பண்ணிக்கவே மாட்டேன்றீங்களே. இல்லை, அதான் உன் திறமைக்கு காலையில 5 லிட்டர் சாயந்தரம் 5 லிட்டர் மாவாட்ட வர்றல, அப்புறம் என்ன? பாய் நம்மள டெவலப் ஆகவே விட மாட்டாரு. சந்தோஷ் ஊர்ல இருந்து வரும்போது இதே மாதிரி தான் ஸ்டைலா பேண்ட் சட்டை போட்டு வந்தான். பாய், எங்க அம்மா மட்டும் என்ன பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படும், திருஷ்டி சுத்தி போடும், எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுக்கும். நானும் ஒன்னும் சும்மா போல இங்க இருந்து, அவங்களுக்காக ஒண்ணு வாங்கிட்டு தான் போறேன் தெரியுமா? என்ன வாங்கிட்டு போற? டேய், நல்லா இருக்குடா.
இதுக்குதான் காசு சேர்த்தியா? பாய் பின்னாடி பில்டிங் ஆல்ட்டி அனுப்பு, ஸ்பெஷலா போடு. சரி அனுப்புறேன். இந்தா முத உன்னை பார்க்கும்போது எந்த வேலைக்குமே லாய்க்கப்பட மாட்டேன்னு நினைச்சேன். சரி நம்ம ஊர் பக்கமாச்சுன்னு கடையில போட்டேன். பரவாயில்ல. நீ இதுக்குதான் உருவத்தை வச்சு ஒசரத்தை வச்சு எடை போடக்கூடாதுன்றது. உருவத்தை பத்தி நீ பேசாதல, உன்னை எடைக்கு போட்டுருவேன். கரெக்டா? நீ நம்ம கடையில மட்டும் இல்லாம மத்தவங்க கடையில வேலை செஞ்சு காசு சேர்த்து உங்க அம்மாக்கு தங்க வளையல் வாங்கின பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, பெருமையா இருக்குல்ல. வழிவிடு பரட்ட, இத்தனை நாள் சொல்லல ஊரு போகும்போது என்ன முணுமுணுப்பு? உங்களுக்கு தங்கமான மனசுன்னு சொன்னேன். இல்ல பரட்ட, பின் பில்டிங்ல குடுத்துட்டு போயிடு அப்படியே. பாய் என்ன பாய் இது, நான் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஊரு கிளம்பிட்டேன், இப்ப போய் டீ குடுத்துட்டு வர சொல்றீங்களே? காரணம் இருக்குல்ல, இந்த ட்ரெஸ்ல நீ சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்க. இந்த ட்ரெஸ்ஸோட நீ டீ எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கேன், உன்னை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுவாங்க. பாய் கடைக்கு இந்த பெருமை வரட்டுமே அப்படிங்கிறீங்க? அட ஆமா, வேணும்னா கண்ணாடியில போய் பார்த்து வாங்க. நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன பாய், கொடுங்க போயிட்டுறேன். சோக்குதான் தம்பி பைய சோக்குதான். சோக்குதான் தம்பி பைய சோக்குதான். எல்லாரும் போகும் வண்டி சைக்கிள் வண்டி மோட்டார் வண்டி, தம்பி பைய போகும் வண்டி சரியான கட்ட வண்டி. சோக்குதான் தம்பி பைய. எதுக்கு எடுத்தாலும் பர்மிஷன் கேட்க வேண்டியது. என்ன பண்றது? யார் நீ? டீன பாய் கடை உள்ள போடா, போய் கூட. எல்லாரும் தின்னும் கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி. தம்பி பைய சோக்குதான். எல்லாரும் தின்னும் கேசம் மேட்டர்ல இவனதான் போலீஸ் புடிச்சிட்டு போச்சு. ஹலோ, யார் பேசுறேன்னு தெரியல. டேய், இனிமே நான் உங்களோட போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். டேய், பேச்ச கட் பண்ண உடனே அந்த 20 லட்சம் பணத்தை அனுப்பி வை. டீன டேய், எந்த கையில டீ குடுக்குற? அந்த கையில குடுறா. எந்த கையில டீ கொடுத்தானே? டீ உள்ளார தானே போகுது. வேணாம் போடா. இந்த ஷோ காட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட நீயும் இருக்க மாட்டேன், அந்த இடமும் இருக்காது. நாளைக்கு என்ன இப்போ அனுப்புற. சொன்னல வலது கையில குடுறா. எந்த கையில கொடுத்தானே? நடக்குது அந்த கையில கஞ்சா போட்டுமா? குடுறா. டேய் ஒண்ணு இல்லனே, குடுறாங்கறல்ல, குடு குடு. ஓ, தங்க வழியில டீ கடையில வேலை செய்யறவனுக்கு தங்க வழியில எவ்வளவு கிடையாது? லைட் அடிக்கிற பீரை குடுக்குதுக்கா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மாக்கு நேடா எது கேட்டாலும் அம்மாக்கு நொம்மாக்கு நீ. நானும் வந்தல பாக்குறேன், நக்கலா பதில் சொல்லிக்கிறேன். அம்மாக்குன்னு சொல்லி புடிக்கணும். டீ கொடுக்க வந்த பையனை போய் அடிச்சுக்கிட்டு எடு 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 எடு. இவ்வளவு கோவப்படுற? எந்த தேவடி ஆள்கிட்ட